ஹாய், நான் தான் உங்கள் ராஜ்தனு. இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கும் இன்னொரு வெட்டிங் வீடியோன்ட்டு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் நைட்டு 1 மணிக்கெல்லாம் மேக்கப்புக்கு நான் போகணும். ஆனால் இன்றைக்கி நான் புக்கே கட்டி முடிக்கவே டைம் ஆகிட்டு என் ஹஸ்பண்ட் தான் பாருங்கள் புக்கே கட்டிகிட்ருக்காரு. சாரி ப்ளீட் பண்ணிக்கே 11:30 தாண்டிட்டுது. ஆனால் நாங்கள் 12:30 1 மணிக்கு பார்லரில் நிற்கணும். என்ன சொன்ன ஒரு ஹிந்து பிரைடல் லுக் உண்டு. ஸோ அவங்களுக்கு சன்னதியில் தான் வெட்டிங். ஆனால் 6 மணிக்கு அவங்களுக்கு தாலி கட்டுற டைம் கொடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் ஏர்லியாகவே மேக்கப் செய்ய தொடங்கணும். ஆனால் அவங்க பார்லருக்கு வந்ததால் பிரச்சனை இல்லை, நான் பார்லருக்கே போயிட்டேன். ஏனண்டா ஏர்லியாக அந்த மேக்கப்பை தொடக்கி 6 மணிக்குன்னா ஃபோட்டோகிராஃபி கேட்டிருந்தாங்க. தங்களுக்கு 3 மணிக்கு எல்லாமே ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவங்கள விடணுமென்று சொல்லி சரின்னு சொல்லி நான் என்னுடைய பார்லருக்கு போயிட்டேன். பார்லரில் போனோடனே பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய அசிஸ்டண்ட் எல்லாமே எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ப்ரைடலும் வந்துட்டு சரியான டைமுக்கு வந்துட்டாங்க. அப்போ நாங்களும் கொஞ்சம் ஏர்லியாகவே மேக்கப்பு செய்வோம்ண்டு மேக்கப் நான் செய்ய தொடங்கிட்டேன். இதில் பாருங்கள், இந்த ப்ரைடலுக்கு எல்லாமே அவங்க என்னோட இஷ்டப்படியே நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஜுவல்ஸாக இருக்கட்டும், புக்கியாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஹேர் ஸ்டைல் வரைக்கும் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் செய்தால் இந்த மேக்கப் அவ்வளோ லுக்காக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாலேயே உண்மையிலேயே இந்த ப்ரைடல் மேக்கப் நான் உண்மையிலேயே ரொம்ப நாளாகவே அதை டிசைட் பண்ணி ஓகே இதை அப்படி செய்வோம்னு யோசித்து தான் நான் செய்தேன். என்ன கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிட்டு, ஏனெண்டா 3 மணிக்கு ப்ரைடலில் விடணுமென்றதால என்னால் ப்ரைடலில் தனியாக வீடியோஸ் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக போயிட்டுது. ஸோ அதால் தான் நான் உங்களுக்கு ஃபோட்டோவை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மேக்கப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குமென்று நினைக்கிறேன். இது சன்னதியில் வெட்டிங் தானே, சன்னதி வெட்டிங்கை பாருங்கள். சன்னதியில் உங்களுக்கே தெரியும், நீங்கள் சன்னதிக்கு போயிருப்பீங்க. போகாதாக்கள் பாருங்கள், சன்னதியில் நிரம்ப வெட்டிங் நடக்கும். கடகடண்டு நாங்கள் எளியாகவே அந்த சாரி மாற்றி அனுப்பணும். ஏன்னா ஒரு வெட்டிங் சன்னதியில் நடக்கிறதில்ல. சம்டைம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 20-30 ப்ரைடல் அங்கே வந்து நிற்பினோம் வெட்டிங்குக்கு. ஸோ அதால் ஏர்லியாகவே அழைச்சி கொண்டு போயிட்டினோம். சாரியும் ஏர்லியாகவே கட்டி முடிக்கணும். என்னென்னு சொன்னால் 6 மணிக்கு அவங்களுக்கு தாலி கட்டுக்கு டைம் கொடுத்துருந்ததால் அப்போ ஏர்லியாகவே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் ஜுவல்ஸ் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணல, என்னவங்க சிம்பிளாக செய்த ஒரு வெட்டிங் தான். ஸோ அதால் கொஞ்சம் ஏர்லியாகவே அவங்களையும் ரெடி பண்ணி நான் விட்டுட்டேன். பாருங்கள், இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன். இவங்களை நார்மலாக ஒரு வீடியோண்டு நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். சன்னதியில் தாலி கட்டி முடிஞ்சு அவங்க சின்னதாக ஒரு கோல் சன்னதியிலேயே எடுத்திருந்தாங்க. அவங்களோட வெட்டிங் ப்ரோக்ராமுக்கு பாருங்கள், அவங்களோட வெட்டிங் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. இதுதான் அந்த கோல். இந்த கோலில் தான் அவங்களோட வெட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறமா பாருங்கள், செகண்ட் லுக்கும் அவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணணும். ஏர்லியாகவே அவங்களோட ரிசப்ஷனுக்குரிய லெஹங்கா போட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். உண்மையிலேயே அந்த இடத்துல ரூமுக்குள்ளே ஏசியோ ஃபேனோ எதுவுமே இல்லை. அவ்வளோத்துக்கு அவங்களுக்கு வேர்த்து ஓட தொடங்கிட்டுது. அந்த வேர்க்கிற டைமில் எங்களாலேயும் அதை நின்று வடிவாகவே ஹேர் ஸ்டைலோ திருப்பி ஒரு சின்ன ஒரு டச்சப்போ உண்மையிலேயே அது செய்யறதுக்கு சரியான கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ரூம் அவ்வளவு போடுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நாங்கள் ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கையில் ஒரு ஃபேனை கொடுத்துட்டு அவங்களுக்கு நார்மலான ஒரு சின்ன டச்சப்பு, நார்மலாக ஹேர் ஸ்டைலையும் எங்களால் அவ்வளோத்துக்கு நாங்கள் ஹேர் ஸ்டைலையும் எனக்கிட்ட செய்ய இயலாது. அந்தளவுக்கு அந்த ரூம் எங்களுக்கு சரியான கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருந்துச்சு. நார்மலாகவே அவங்க நார்மலாக தான் வெளிக்கிடுத்தோணும் என்று சொல்லியிருந்தாங்க. ரிசப்ஷன் மேக்கப் அதால் நார்மலாக வெளிக்கிடுத்திட்டு அவங்களோட ரிசப்ஷன் நடந்த வீடியோவை நான் அவங்களுக்கு எடுத்துருக்கேன். பாருங்கள், ரெஜிஸ்டர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு நான் வீட்டை வந்துட்டேன்.